நண்பர்களே, நம்ம இந்த சில்னஸ் கிளைமேட்டில் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேலே இருக்க முருகர் கோயிலை தான் பார்க்கறதுக்கு போகிறோம். அந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் எங்கே இருக்குதுன்னு அந்த இடத்துக்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் எங்கே இருக்குன்னு இந்த கோயில். வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் வில்லேஜ் கண்டென்ட் யூடியூப் சேனலோட முதல் வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈசன் மலை முருகர் கோவிலுக்கு தான். இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பொன்னைன்ற ஊருக்கு அடுத்து சித்தூர் போகிற வழியில் பரமசாத்துன்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே இந்த கோவில் இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸில் விநாயகர் இருந்தார். அவரை நானும் என்னுடைய நண்பனும் வணங்கிட்டு அப்புறம் அதே படிக்கட்டு வழியாக மேலே போனோம். பாதி தூரத்தில் படிக்கட்டோட வழி மூடிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்த வழியே கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்ட பிறகு மேலே வண்டி எல்லாம் போகிறதுக்காக மலை மேலே ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் நானும் என்னோட நண்பனும் எங்களுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ஒரு வழியாக கோவிலாண்ட வந்துட்டோம் நண்பர்களே. கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் கல்யாண மண்டபம் இருக்குது. கோயில் உள்ளே போயிட்டு கோவில் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முதல்ல இருக்கிற நம்ம விநாயகரை வணங்கிட்டு கோயில் கருவறை உள்ளே இருக்கிற நம்ம முருகர் வள்ளி தெய்வானை அம்மா அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து அங்கே இருக்க சாமிக்கிட்ட அந்த கோவிலுடைய வரலாறை பற்றி கேட்டோம். கோயில் 1940 கட்டியிருக்கிறாங்க கோயில். இங்கே வந்து என்னன்னாக்கா 2 குளம் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, 2 குளம் இருக்குது. எல்லாம் 16 அடி தான் மொத்தமே, ஆளுமே மொத்தம் 16 அடி தான். அந்த தீர்த்தம் வந்து ஃபுல்லாக இது கூட போய் பார்க்கலாம். இங்கே கீழே கீழே 2 போர் போட்டு 600 அடி போட்டு கையில் இருக்கு. அதுதான் இங்கே சரிங்களா. ஈசன் மலைன்றதுக்கு ஃபுல்லாக ஈச்சம் மரமே ஃபுல்லாக இருக்கும். ஈச்சம் தொடக்கம்லாம் இருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ சீசன் டைம் தொடங்கிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 பேர் அடுத்து செம்ம கட்டி எடுத்து தொடக்கம் ரெடி பண்ணி போடுவாங்க. இந்த ஊரே அது மொத்தமே அந்த காலத்தில் இருந்து. அதனால் ரொம்ப மகிமை மயமே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து கும்பிட்டு முறையாக நடக்கும். என்ன கும்பிட்டு முறை அது நடக்கும். நிறைய பேர் எல்லாம் இது வந்து பரமசாத்து வேலூர் மாவட்டம். அதே மாதிரி 2ஆவது இது வந்து இது கூட சேர்த்து குடிப்படம் மண்டலம் நார்மல் பஞ்சாயத்து ஆந்திராவும் சேர்த்து மலை. கீழே வெளியும் தமிழ்நாடு, இதெல்லாம் ஆந்திரா. போட்டா அவன் எம்எல்ஏ வந்திருந்தாரு, சித்தூர் எம்எல்ஏ வந்திருந்தாரு. சிமெண்ட் ரோடு போட்டு தரணிக்கிறாரு. வந்து போனாங்க எல்லாம் ஒரு 60 பேருக்கு மேலே வந்தாங்க. ரொம்ப காலமாக வந்து ரோடு எல்லாம் இருக்குது. பார்த்துட்டு சிமெண்ட் ரோடு போட்டு தரேன், கண்டிப்பாக போட்டு தருவார். இப்போ ஆடி மாதம் காவடி, ஆடி மாதம் 15-16 பரணி 16 கிருத்திகை காவடி. அப்படியே 60 காவடி போடுவாங்க. இங்கே என்ன ஒரு இதுனாக்கா, ஆடி மாதம் காவடி, சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம். பால் கூட எடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம். மீதி டைமில் வந்து மேலே வந்து பௌர்ணமி பூஜை சிவனுக்கு மேலே குளம் போய் பாருங்கள்.
பழம் இருக்குது 16 அடி தான் ஆளுமே. எங்கள் மேலே லிங்கம் இருக்குது. பௌர்ணமி பூஜை, பிரதோஷ பூஜை அதுக்கு சிறப்பாக நடைபெற்றலாம். பௌர்ணமிக்குனாங்க சாயந்தரம் 7 மணிக்கு அங்கே அபிஷேகம், 8:30 மணிக்கு இங்கே அன்னதானம். தங்குறவங்க மண்டபத்தில் தங்கிடுவாங்க. போகிறவங்க சாமியை கும்பிட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி இருக்குது. என்ன சிறப்புனாக்கா நிறைய சிறப்புகள் இருக்குது சொல்லலாம். மழையே ஒரு மூலிகை மலர் நோய் நொடி எல்லாம் வந்து காத்தால வந்து ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வாக்கிங் போனாவே அந்த 48 நாள் போனாவே மாற்றங்கள் நிறைய. சிட்டி வாழ்க்கைக்கும் இயற்கை வாழ்க்கைக்கும் நிறைய இருக்கு. நோய் நொடி இல்லாத சிறப்பாக இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பாக இருக்கும். இங்கே என்ன எந்த கெட்ட காற்று கிடையாது. இப்போ டவுன்ல கூட கொஞ்சம் மாசுபட்டு சில இல்லை. இது வந்து ஒரு மூலிகை செடி இருக்குது, மூலிகை காற்று. அந்த காற்று நம்ம உடம்பு மேலே பட்டாவே நோய் இருந்தாலும் ஓடிடும். நோய் நொடி இல்லாத இறைவன் வச்சுக்கிறாரு சிறப்பாக. சுப்பிரமணிய ஐயா தான் தர்மகத்தா, கோயில் தர்மகத்தா. அவருக்கு 100 வயசு. கீழே நாசு இருக்குது, நாசு பக்கத்தில் வீடு. அவர் தான் கோயில் தர்மகத்தா. 101 வயசு அவருக்கு. பார்த்து ஒரு டைம் வருவார், வந்து பார்த்துட்டு போவார். இது கோயில்னாக்கா இப்போ சுப்பிரமணிய இருக்கிறார் இல்லையா, கோயில் தர்மகத்தா. போய் பாருங்க, தர்மகத்தா அவருக்கு அப்பா. நீங்கள் இதெல்லாம் காமிக்கணும். இது காலம் சாமி சமாதி இருக்குது. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி காலம் சாமி முன்னாடி பெரிய பெரிய இந்த மரங்கள்லாம் வச்சிருக்கிறா இவங்க தான். அப்புறம் ஓடிய சாமி வந்து கேஜிஎஃப்ல சமாதி இருக்குது. அதுக்கடுத்தது சுப்பிரமணிய ஐயா அப்பா. இது இருக்கிறாங்க சுப்பிரமணிய கோயில் தர்மகத்தா. அவங்க அப்பா இது. அவங்க பிள்ளை தான் நிர்வாகம். ஆமாம், அவங்க பிள்ளை தான் நிர்வாகம். சுப்பிரமணிய அவர் தர்மகத்தா. 101 வயசு அவருக்கு. ஏன்னா அவங்க பசங்கள்லாம் 4 பேர் வந்து பெங்களூர் இருக்காங்க. வருவாங்க, பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் எப்போ சாமி வந்தீங்க இங்கே? நான் வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுதா? இந்த மலைக்கு வந்து ஈசன் மலைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமும் முருகனுக்காக பண்ணி தனிமையில் தான் இருப்பேன். வருவாங்க, அடியாரும் வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் நிற்பாங்க, போயிடுவாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். 8 வருஷமாக தெரியும். பௌர்ணமி நாளில் விசேஷம். விசேஷம் பௌர்ணமி நாளில் சாயந்தர டைமில் வந்து மணி 6:30 மணிலேருந்து 8:30 அபிஷேகம் மேலே. அதுக்கப்புறம் அந்த 8:30 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்சோன்னா அன்னதானம் சாப்பிட்டு ஜனங்க போகிறவங்க போயிடுவாங்க. தங்குறவங்க மண்டபத்தில் தங்கிட்டு மறுநாள் போயிடுவாங்க. மேலே வந்து சூரிய ஒளியை படாத அந்த குளம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. சூரிய ஒளி படாத மாதிரி இருக்குது. என்னன்னா குளம் வந்து 16 அடி தான் ஆளுமே. அதில் இப்போ 10 அடி தீர்த்தம் இருக்குது. இங்கே 600 அடி போர் போட்டு தண்ணி இல்லை. ரெண்டு போர் போட்டு போயில இங்கே. ஆனால் அங்கே மேலே அவ்வளோ ஹைட்டில் தண்ணி, அவ்வளோ ஹைட்டில் போய் பாருங்க. தீர்த்தம் வந்து அவ்வளோ ஹைட்டில் போய் பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த காற்று சுவாசம் பண்ணியாவே உங்களுக்கே தெரியும். அந்த குளத்தை போய் பாருங்க. அங்கே தான் இப்போ வந்து லிங்கம் வந்து 2 அந்த குளத்தில் கிடச்ச லிங்கத்தை வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பெருசாக வந்து 3 அடியில் வந்து லிங்கத்துக்கு வந்து பேஸ்மெண்ட்டெல்லாம் கட்டி இருக்குது. கொஞ்சம் பொருளாதாரம் இல்லாத நிற்கிது வேலை. திருப்பி வந்து அந்த கத்தி முடிஞ்ச உடனே திருப்பி வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். போய் பார்த்துட்டு அவங்க அப்படியே அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுவோம். அதுக்கு இறைவன் பார்க்கணும். நான் பொதுமக்கள் பார்க்கட்டும். நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச கோயிலே எடுத்து போடுறாங்க. சரி, நம்ம யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாத கோயில் இதெல்லாம் வந்து. அதனால சரி, நான் சித்தூர் போகும்போது ஒரு வேலை விஷயம் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா கோயில் இருக்குது, மலை இருக்குது, ஆனால் ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஆனால் என்னன்னா சாமி இருக்குது, என்ன எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தா தான் என்ன இருக்குதுன்னு தெரியும். வெளி தேவாலயம் வருது, சுப்பிரமணிய ஆலயம். மேலே வந்து சிவன் லிங்கம் வச்சு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் கும்பிட்டு போவாங்க. நோய் நொடி இல்லாத நோய் நொடி கும்பிட்டு போவாங்க. நல்லதாகும். சில குடும்பத்தில் பிரச்சனை எதுவும் கும்பிட்டு போவாங்க, நல்லதாகும். கல்யாணம் ஆகாதவங்க கும்பிட்டு போவாங்க, நல்லதாகும். அதே மாதிரி குழந்தை பாய்களால் கூட குழந்தை ஆகிருக்கு. நிறைய பேர் கும்பிட்டு போய்க்கிறாங்க. குழந்தை பாய் ஆகிருக்கு. நிறைய கல்யாணம் குழந்தை குட்டியோட தான் சிறப்பாக நடக்குது. அவர் நடத்துறாரு, நம்ம இல்லை. அவர் நடத்தி கொடுக்குது. உள்ள கெட்டினில் வச்சுட்டாங்க, அவரை குடிச்சிட்டோம்னா எல்லாம்
சரிங்க சரிங்க. புரியுதா? உங்களை பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் சந்தேகம். கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயில் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன கிணத்துல கிடைச்ச அந்த ரெட்டை சிவலிங்கத்தை தான் இப்போ பார்க்கறதுக்கு போகிறோம். நண்பர்களே, இந்த மலையோட வியூ பாருங்களேன், ஒரு டைலாக் போட்டு காமிக்கிறேன். ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. ஒரு வழியாக கிணத்துல கிடைச்ச ரெட்டை சிவன் கோயிலாண்ட வந்துட்டோம். இந்த அரச மர பின்புறமாக இருக்க கிணத்துல தான் இந்த 2 சிவலிங்கமும் கிடைச்சிருக்கு. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய். நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதால் மழை ஊறி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதை குடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க இன்னொரு கிணறையும் குளத்தையும் அப்படியே மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க காலப்ப சுவாமிகளோட ஜீவ சமாதியை தான் இப்போ பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க தண்ணியை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஏங்க தண்ணிய பாருங்க, ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. போனா மீட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு, பூசுட்டு மாதிரி இருக்கு. ஐயோ இதுதான் அந்த இன்னொரு கிணறு. அப்படியே கிணத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம காலப்ப சுவாமிகளுடைய ஜீவ சமாதியும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதே போல் இவர் தான் இங்கே இருக்க மரங்களையும் குளம் கிணறுகளை புதுப்பிச்சிருக்காரு. ஒரு வழியாக காலப்ப சுவாமிகளோட ஜீவ சமாதியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே இங்கே பைரவரே காவல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு கீழே புத்து வளர்ந்துருக்கு, அதை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்க சாமி என்ன சொன்னார்னா, மலைக்கு கீழெல்லாம் தமிழ்நாடுப்பா, மலை மேலே மொத்தம் ஆந்திரா குடிப்பள்ளியில் சேருது அப்படின்னு சொன்னார். அப்படியே மலை மேலே இருக்க ரெட்டை சிவன் கோயில் கட்ட போதுமான நிதி இல்லாததுனால அப்படியே நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருன்னா உதவி பண்ணணும்னு நினச்சா இந்த கோயிலுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். ஒரு வழியாக புத்தாண்டை வந்துட்டோம். அப்படியே புத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வழியாக போயிட்டு மலையோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம் வாங்க. உண்மையாகவே மலையோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான தரமான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். வந்து நீங்களும் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பாருங்கள், மினி ஊட்டி ஃபீல் வரும் உங்களுக்கு. பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே பொன்னின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபுக்கும் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கோம். போயிட்டு வர நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.